இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிக்குதே. என்ன எல்லாரும் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கீங்க? அது சும்மாடா. வீரா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க. தோ வந்துடுறேன் மாமா, இதோ வந்துடுறேன். நீங்க போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். எங்க நீங்க போங்க வரோம். ஆமா, சாப்பிடுறத விட அப்படி என்ன மீட்டிங் உங்களுக்கு? மாமா ஒண்ணு இல்ல, சும்மா தான் நின்னு பேசிட்டு இருக்கோம். நாங்க இதோ வந்துடுறோம், நீங்க போங்க. நீ போ, வந்துடுறோம் போ. நீங்க போங்க, இதோ வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. கீழே இடிச்சுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அது தெரியற வரைக்கும் இத பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே வாய திறக்காதீங்க. முக்கியமா ராகவங்கிட்ட. அவன் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது பதறிடுவான். மெயினா உங்ககிட்ட தயவு செஞ்சு தேவையில்லாம யார்கிட்டையும் எதுவும் உளராத. எனக்கு மெயினா உன்னை யோசிச்சாதான் பயமா இருக்கு. இல்ல மாமா, நான் வளர மாட்டேன். நீங்க 3 பேர் விஜய் அங்க கூட்டு போனதோ அடிச்சதோ எதுவா இருந்தாலும் நமக்குள்ள தெரிஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். இப்பதான் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க யாரையும் பயமுறுத்த வேண்டாம். 3 பேர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முன்னாடி பண்ணு. இனி அந்த மாறனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். சும்மா உங்க குடும்பத்தை அப்படியே கதற விட போறேன் பாரு. பா, அம்மா என்ன பத்தி சிரிக்கிறாங்கப்பா. என்னடா, என்ன நடக்குதுங்க? இல்லப்பா, அம்மா இப்ப என்னமோ நீ பேசிட்டு இருந்தீய. ஒண்ணு இல்லையே. யாரையோ பழி வாங்க போறேன்னு பேசின இல்லையா? என்னப்பா சொல்ற? மா பாருமா, அப்பா என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. வயசாயிடுச்சுல, அதான் புத்தி மங்கிருச்சு. டேய் சூர்யா, நீ பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்டா. ஓ, கேட்டுட்டீங்களா? தெரிஞ்சிருச்சா? வேணா சூர்யா, நீ ஏதோ பெரிய தப்பு பண்றேன்னு தோணுது. டேய், ராமச்சந்திர குடும்பம் நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க இல்லடா. டேய் சூர்யா, இத பாரு, உங்க அம்மா இந்த மாதிரி ஆனதுக்கு மாறன் காரணம் இல்லடா. டேய் சூர்யா, தேவையில்லாம வன்மத்தை வளர்த்துக்காதடா. அப்புறம் அவன் காரணம் இல்லாம யார் காரணம்? டேய் சொல்லு, யார் காரணம்? உனக்கு என்ன, விடிஞ்சா வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ராத்திரி வீட்டுக்கு வருவ, வந்து படுத்து தூங்கிடுவ. அம்மா இருந்தும் இல்லாம கஷ்டப்பட்டது நான். அப்ப அந்த வலி எனக்கு தானே தெரியும். ரொம்ப நல்லவனா மத்தவங்க செஞ்ச தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிப்புத்தன்மையோட என்னால வாழ முடியாது. டேய், அதுக்கு இல்லடா சூர்யா. நீ எதுவும் பேசாத. வந்தோமா, தின்னோமா, தூங்குனோமான்னு இரு. மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம வலிய சாப்பிடுற என்னத்த? இல்லப்பா, போதும்பா. டேய் சாப்பிடுற. நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். டேய், வேணுங்கிற அளவுக்கு சமைச்சு வச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன்டா கஞ்சத்தனம் பண்ற? சாப்பிடு சாப்பிடு. அபாரமான பாசமால இருக்கு. வீரா, மாமா நீ என்னமா எலி மாதிரி குறைச்சுக்கிட்டு இருக்க?
இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்க. ஐயோ மாமா, இல்ல மாமா, போதும் அட. போதும். சாப்பிடுமா. போதும் போதும் மாமா. அட சாப்பிடுமா. ஐயோ மாமா, போதும் மாமா. என்னவா பிருந்தா? இல்ல மாமா, போதும் மாமா. ம். பாருப்பா, மாமா, மாமனார் விழுந்து விழுந்து கவனிக்கிறாருப்பா மருமகள் எல்லாம். பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நீ முதல்ல சாப்பிடு. தட்டுல சாப்பிடுறேன் ஒண்ணுமே வெளியே. காணும் பாரு. அத்தை எனக்கு ஒண்ணு வெய்யு. வரேன் வரேன், எல்லாருக்கும் தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏடா ராகவா, நான் அதை வாங்கிக்கிறேன்ப்பா. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிடுறதே தனி சந்தோஷம்தான். மாறா, கார்த்தி, டேய் ராகவா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் பெரிய பெரிய தொழிலதிபரா ஆயிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், சரியா? அதான் சொல்லிட்டல்ல, செஞ்சிருவோம். ம். வீரா, மாமா. சாப்பாடு பிரமாதமா இருக்கு. நல்லா ருசியா இருக்கு. ம். மருமகளை எப்படி பாராட்டுறாரு பாரு. ம். ஏயா ராமச்சந்திரா, உன் பங்காளி போயிட்டானையா. நல்லா இருந்த மனுஷன் ஒரே நாள்ல சரிஞ்சிட்டானையா. ஐயோ அப்பா, டாடி, எங்க அப்பா பாருங்க டாடி. அப்பா, இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியப்பா. நான் என்ன பண்ணுவேன்?